நைனாதீவு நாகபூஷணி அடியார்களுக்கு அன்பு வணக்கம். ஆன்மீக மாலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அறிமுகம்: இலங்கையின் யாழ்ப்பாண குடாநாட்டின் தென்மேற்கே அமைந்துள்ள வரலாற்றுச் சிறப்புமிக்க நைனாதீவில் பாக்கு நீரிணையை நோக்கியபடி அமைந்துள்ளது அருள்மிகு நைனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயம். அம்பிகை புவனேஸ்வரி எனும் பேரில் நாகபூஷணியாகவும் இறைவன் சிவபெருமான் நயினாராகவும் இங்கு கோயில் கொண்டுள்ளனர். இந்த ஆலயம் பழங்காலத்திலிருந்தே போற்றப்படும் ஒரு புனிதத் தலமாகும். மணிமேகலை, குண்டலகேசி போன்ற புகழ்பெற்ற தமிழ் இலக்கியங்களில் இத்தலத்தை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. 1620 ஆண்டு போர்த்துகேயரால் சிதைக்கப்பட்ட இக்கோயில் மீண்டும் 1720 முதல் 1790 வரையிலான காலப்பகுதியில் புனரமைக்கப்பட்டு தற்போதைய நிலையை அடைந்தது. திராவிடக் கட்டிடக்கலை முறைப்படி அமைக்கப்பட்ட இக்கோயிலில் 4 பிரம்மாண்டமான கோபுரங்கள் உள்ளன. இதில் கிழக்கு வீதியில் அமைந்துள்ள ராஜராஜ கோபுரம் 108 அடி உயரத்துடன் வானளாவத் திகழ்கிறது. ஆலயத்தில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட நுணுக்கமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. கோயிலின் உட்புறத்தில் அமைந்துள்ள கைலாச ரூப புஷ்கரணி என்ற புனித தீர்த்தமும் அங்குள்ள பழமையான ஆலமரமும் இத்தலத்தின் சிறப்பம்சங்களாகும். இங்குள்ள தெற்கு கோபுரத்தின் அருகே கிபி 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த முதலாம் பராக்கிரமபாகு மன்னனின் தமிழ் கல்வெட்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது வெளிநாட்டு வணிகர்கள் மற்றும் கப்பல் விபத்துகளில் சிக்கியவர்களை எவ்வாறு கையாளுவது என்பது குறித்த அரச கட்டளையை தாங்கியுள்ளது. இது இப்பகுதி பண்டைய காலத்தில் சிறந்த வணிக மையமாக விளங்கியதை உறுதிப்படுத்துகிறது. நைனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் தமிழ் மாதமான ஆனி ஜூலை மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தை தீர்த்தோற்சவமாக கொண்டு 16 நாட்கள் மிக விமரிசையாக நடைபெறும். 12 திருவிழாக்கள். ஒவ்வொரு நாளும் அம்பிகை வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி உள்வீதி மற்றும் வெளிவீதி உலா வருவார். இதில் கொடியேற்றம், வேட்டை திருவிழா, சப்பரம், தேர் திருவிழா, தீர்த்தத் திருவிழா, கொடியிறக்கம் மற்றும் பூங்காவனம் ஆகியவை மிகவும் முக்கியமானவை. நைனாதீவு அம்மன் குழந்தை வரம் அருளும் தெய்வமாகவும் நாகதோஷம் நீக்கும் தாயாகவும் போற்றப்படுகிறார். இதனால் பக்தர்கள் பல்வேறு நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுகின்றனர். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் ஆலயத்தில் உள்ள புனிதமான ஆலமரத்தில் சிறிய மரத்தொட்டில்களை கட்டி நேர்த்திக்கடன் வைப்பார்கள். குழந்தை பிறந்தவுடன் அக்குழந்தையை ஆலயத்திற்கு அழைத்து வந்து மீண்டும் நன்றிக்கடன் செலுத்துவது வழக்கம். ஜாதகத்தில் ராகுகேது தோஷம் அல்லது நாகதோஷம் உள்ளவர்கள் கல் அல்லது உலோகத்திலான நாகச் சிலைகளைச் செய்து ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்வார்கள். பக்தரின் உடல் எடைக்கு நிகராக சர்க்கரை, பழங்கள், தானியங்கள் அல்லது நாணயங்களை துலாபாரத்தில் வைத்து தானமாக வழங்குவார்கள். இந்த தீவு ஒரு காலத்தில் நாகர் இன மக்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுவதால் இன்றும் இங்குள்ள நாக வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததாக நம்பப்படுகிறது. குறிப்பாக கடலில் பயணம் செய்பவர்கள் மற்றும் மீனவர்கள் தங்களை காக்க நாகபூசணி அம்மனை வேண்டிக் கொள்கின்றனர். நாக வழிபாட்டின் எச்சமாகவும் ஈழத்துத் தமிழர்களின் ஆன்மீக பண்பாட்டு சின்னமாகவும் விளங்கும் நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயம் ஒவ்வொரு இந்துவும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய புண்ணிய பூமியாகும். நாகபூஷணி தாய்க்கு அரோகரா. எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.